அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தின் நம்பர் 1 போட்டித் தேர்வு பயிற்சி மையமான நம்ம டாஃப் ஐஏஎஸ் அகாடமி தென்காசியில் பார்த்தீங்கன்னா இப்போ டீச்சிங் ஸ்டாஃப் வந்து நம்ம வந்து ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் இப்போ நம்ம வீடியோவில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு முதன்மையான போட்டித் தேர்வு பயிற்சி மையம், அதாவது நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியாக இருக்கலாம், டிஎன்யூஎஸ்ஆர்பியாக இருக்கலாம், இப்போதைக்கு எஸ்எஸ்சி ரயில்வே அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸாக இருக்கலாம். அதையும் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ், அதாவது நம்மளுடைய குரூப் 2 குரூப் 1 இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் ப்ரிலிமினரியாக இருக்கலாம், மெயின்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு மிகப்பெரிய சாதனையாளர் உருவாக்குனது நம்மளுடைய டாஃப் ஐஏஎஸ் அகாடமி. அதனால தான் நம்ம தமிழ்நாட்டுடைய முதன்மையான போட்டித் தேர்வு பயிற்சி மையமாக இருக்கும். நம்மளுடைய டாஃப் ஐஏஎஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டீச்சிங் ஸ்டாஃப் வந்து ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்ன மாதிரியான சப்ஜெக்ட்டுக்கெலாம் டீச்சிங் ஸ்டாஃப் வேண்டும், ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்குறோம். இப்போ நம்ம டாஃப் ஐஏஎஸ் அகாடமியோடைய ஹெட் ஆஃபீஸான தென்காசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, கோவில்பட்டி, சங்கரன் கோவில் இந்த மாதிரி பிரான்ச்சஸ் எல்லாமே ஒர்க் பண்ணக்கூடிய கிளாஸ் எடுக்கிறதுக்காக நம்ம வந்து இப்போ டீச்சிங் ஸ்டாஃப் வந்து ரெக்ரூட் பண்ணுறோம். ஸோ பாருங்க, தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கோவில்பட்டி, சங்கரன் கோவில். இதில் நீங்கள் தென்காசியில் கிளாஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ஃபுட் அண்ட் அகாமடேஷனோட உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் இருக்கும் தென்காசியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? சரி, இந்த பிரான்ச்சஸில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சோஷியல், சயின்ஸ். ஸோ அதாவது இப்போ நம்ம தமிழ் அப்படின்னு எடுத்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் தமிழில் வந்து இலக்கணம் அண்ட் செய்யுள் இந்த மாதிரி இதுவே. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கிலீஷ், ஜென்ரல் இங்கிலீஷ், அடுத்து மேத்ஸில் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங், அதுக்கு பார்த்தீங்கன்னா சயின்ஸில் வந்து ஃபிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி, தென் சோஷியலில் பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம் அல்லது ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி, ஏன்ஷியன் இந்தியா அண்ட் மாடர்ன் இந்தியா, தென் பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபி, எக்கனாமி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாமே. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாமே பைலிங்குவலாக கிளாஸஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கணும். இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சேர்த்து வந்து பைலிங்குவல் கிளாஸஸ் வந்து எடுக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னென்ன மாதிரியான இதுக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் பிசிஎம், அதாவது ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ். சரியா? டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குரூப் 4 எக்ஸாம் அப்படின்னு சொன்னால் ஒரே ஸ்டேஜ் தான். இதுவே நமக்கு குரூப் 2, தென் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாத்துக்குமே கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒரு எலிஜிபிளான ஸ்டாஃப் நமக்கு தேவை. சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஒரே ஒரு எக்ஸாம் தான். தென் ரயில்வே, எஸ்எஸ்சி இந்த மாதிரி இதெல்லாம் அதுக்கு ஸ்டேஜஸ் இருக்கிற மாதிரி. சரியா? ஓகேங்க. இதுக்கு நம்மளுடைய குவாலிஃபிகேஷன் என்ன நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் தான் நம்ம வந்து இப்போ ரெக்ரூட் பண்ணுறோம். சரிங்க? அதாவது ஆல்ரெடி நீங்கள் வந்து நம்மளுடைய இதில் வந்து டிஎன்பிஎஸ்சி அல்லது டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்எஸ்சி, ரயில்வேல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து கிளாஸ் எடுத்திருக்கிறீங்க. இந்த மாதிரி ஃபீல்டில் நீங்கள் கிளாஸ் எடுத்திருக்கீங்க, ஒரு 1 or 2 years வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து தாராளமாக அதில் வந்து பண்ணலாம். இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஒரு குரூப் 2, குரூப் 1 மெயின்ஸ் வந்து நீங்கள் எழுதியிருக்கீங்க, குரூப் 1 இருக்கலாம் அல்லது குரூப் 2 இருக்கலாம், மெயின்ஸ் எழுதியிருக்கீங்க, ஆனால் அதிகமாக நான் வந்து கிளாஸ் எடுத்து எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னாலும் ஓகே தான். ஆனால் குரூப் 1, குரூப் 2 இந்த மாதிரி இதில் மெயின்ஸ் வந்து நீங்கள் ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கணும். சரியா? ஸோ இந்த மாதிரி கேண்டிடேட் தான் நாம் வந்து இப்போ வந்து எதிர்பார்க்குறோம். ஸோ அப்போ எதுலலாம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியாக இருக்கலாம், டிஎன்யூஎஸ்ஆர்பியாக இருக்கலாம், அல்லது எஸ்எஸ்சி, ரயில்வே இந்த மாதிரி எல்லாம் கிளாஸ் எடுக்கிறதுக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே நமக்கு வந்து இப்போ ஆள் தேவை. சரிங்க? இப்போதைக்கு நமக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து ஸ்டாஃப் தேவைப்படுது. ஸோ ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருக்கணும், ஆல்ரெடி 1 or 2 years வந்து நான் கிளாஸ் எடுத்துருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு, அதாவது இந்த ஃபீல்டில் வந்து கிளாஸ் எடுத்துருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இருக்கணும். அதுபடி இல்லையா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு குரூப் 2, குரூப் 1 இதெல்லாம் மெயின்ஸ் வந்து அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கீங்கன்னா, யூபிஎஸ்சி அட்டெம்ப்ட் கொடுக்குறது, சிஜிஎல் இதெல்லாம் ஒரு 2வது ஸ்டேஜ் எழுதியிருக்கேன், என்டிபிசிலாம் 7th ஸ்டேஜ் எழுதியிருக்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு அடுத்த லெவல் மெயின்ஸ் வரைக்கும் எழுதியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து எலிஜிபிளாக இருக்கிறீங்க. ஓகேங்க. இப்போ இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் இன்டர்வியூ, சப்ஜெக்ட் டெஸ்ட் அண்ட் டெமோ கிளாஸ். சரிங்க? ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட் வந்து நமக்கு வந்து மார்ச் 29 ஃபர்ஸ்ட் நீங்கள் வரும்போது உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் டெஸ்ட் நீங்கள் என்ன சப்ஜெக்ட் வந்து கிளாஸ் எடுக்க போறீங்களோ அதில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 கொஸ்டின் அல்லது 50 கொஸ்டின் வந்து டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? இப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்தீங்கன்னா ஓவரால் பொலிட்டிக்கல் சயின்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட் கொடுத்துரும். ஸோ இந்த மார்க்கு வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறதான். சரிங்களா? 50 or 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து அந்த மார்க் வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம். தென் பார்த்தீங்கன்னா அப்போயே ஒரு டெமோ கிளாஸ், நீங்கள் ஏதாவது ஒரு டாபிக், இப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ட் 1, பார்ட் 2 இந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒரு, சரியா, எனக்கு ஒரு டாபிக் வந்து நீங்கள் டெமோ கிளாஸ் வந்து எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும் நம்ம ஸ்டாஃபோட முன்னிலையில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். சரியா? இங்கே ஒரு இன்டர்வியூ இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட செலெக்ஷன் ப்ராசஸ். சரிங்களா? டேரக்ட் இன்டர்வியூ, தென் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் டெஸ்ட் இருக்கும், தென் டெமோ கிளாஸ் இருக்கும். ஸோ இதில் எல்லாமே நம்ம வந்து பார்க்குறோம். இப்போது நீங்கள் வந்து இதில் இந்த டீச்சிங் ஸ்டாஃப் இதுக்காக நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருக்கிறீங்க, நீங்களும் வில்லிங்காக இருக்கிறீங்க அப்படின்னாக்கா
நம்மளுடைய டீச்சிங் ஸ்டாஃப் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்க எலிஜிபிளா இருக்கீங்க, நம்மளுடைய டாஃப் இன்ஸ்டியூட்ல நீங்களும் ஜாயின் பண்ணி ஒரு கிளாஸ் எடுத்து சர்வீஸ் பண்ணணும் அப்படி ஆசைப்படுறீங்க, வில்லிங்கா இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு செய்ய வேண்டிய விஷயம், இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். அதுல உங்களுடைய பேசிக்கான டீடைல்ஸ் வந்து நீங்க வந்து கொடுங்க. பேசிக்கான டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா எங்களுடைய ஹெச்ஆர் டீம் வந்து உங்களை ஃபர்தராக காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருவாங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வீடியோ லிங்க்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் நீங்கள் வந்து கொடுக்க போறீங்க. அதுவும் இல்லை, உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கூடிய காண்டாக்ட் நம்பர் இல்லையா, 7358450600 7358450600 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணியோ கால் பண்ணியோ கூட உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம். சரியா? ஓகேங்க. இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, இது வந்து நம்மளுடைய டீச்சிங் ஸ்டாஃப் ரெக்ரூட் பண்ணுறோம். டீச்சிங் ஸ்டாஃப் அப்படின்னு சொன்னாலே தெரியும், ஒரு முக்கியமான பணி இல்லையா, அடுத்தோட வளர்ச்சியை பார்த்து பராமரிப்படாத பணி. இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய திறமையை கொடுத்து நீங்கள் கிளாஸ் எடுக்கும்போது உங்களால நிறைய பேர் வேலைக்கு போவாங்க. அதே நேரத்தில் நீங்களும் இங்க இருந்து அடுத்து உங்களுடைய கனவு பணியான அரசு பணி இருக்கு இல்லையா, அதையும் நீங்க அடையிறதுக்கு இது வந்து ஒரு முக்கியமான ஒரு வழியா வந்து இருக்கக்கூடியதா இருக்கும். ஸோ நம்ம டாஃப் ஐஏஎஸ் அகாடமி தமிழ்நாடு முழுவதும் செய்யக்கூடிய மாபெரும் கல்வி சேவையில நீங்களும் இணைந்து பணிபுரியறதுக்கு இது ஒரு உன்னதமான வாய்ப்பா இருக்கும். இதுக்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் இதுதாங்க. நம்ம வந்து சொல்லுவோம் இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் என்ன, எலிஜிபிள் என்ன அப்படின்னு சொன்னோம். அடுத்து நீங்க செய்ய வேண்டியது வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க்ல உங்களோட பேசிக்கான டீடைல் கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கூட நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம். இப்போ நீங்கள் நம்ம டாஃப் ஐஏஎஸ் அகாடமி கைகோர்த்து நம்மளுடைய கல்வி சேவையில் நீங்களும் ஒருங்கிணைந்து நம்மளுடைய சமுதாயத்தை முன்னேற்றணும், நீங்களும் முன்னேறணும். நன்றி, வணக்கம்.